நமது சின்னம் வெற்றியின் சின்னம் திமுக ஆதரவு சின்னம், காங்கிரஸ் ஆதரவு சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு சின்னம், தேமுதிக ஆதரவு சின்னம், மதிமுக ஆதரவு சின்னம், கமல்ஹாசன் அவர்களின் ஆதரவு சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐ ஆதரவு சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் ஆதரவு சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் தொழில் கரோலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கண்ணையன் அவர்களே, தேமுதிகவின் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மனோகரன் அவர்களே, காங்கிரஸ் போர் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர் தம்பி நரேஷ் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் வழக்கறிஞர் பார்வேந்தர் அவர்களே, வழக்கறிஞர் தமிழினியன் அவர்களே, மண்டல செயலாளர் தமிழ்மாறன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் பிரபா இளையநிலா அவர்களே, மண்டல துணை செயலாளர் பிரபுதாஸ் அவர்களே, மேலாள் மாவட்ட செயலாளர் இந்த ஊரின் நன்னின் மைந்தர் மாவட்ட செயலாளர் சசி சந்தர் அவர்களே, அக்கா பாத்திமா பெர்னாட் அவர்களே, இந்த பகைவாழ் வாக்காளர் பொதுமக்களே, பேரவை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில நிமிடங்கள் தான் பேச முடியும். இதன் பிறகு நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும். இந்த தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்கள் இந்த மண்ணுக்கு புதியவர் அல்ல. இவருடைய தந்தை மேலாள் மத்திய அமைச்சர் எழில்மலை அவர்களின் இளைய மகள்தான் வழக்கறிஞர் எழில் கரோலின் என்று உங்களுக்கு தெரியும். மறைந்த எழில்மலை அவர்கள் தலித் மக்கள் முன்னணி என்கிற அமைப்பை உருவாக்கி அம்பேத்கரிய சிந்தனைகளை அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்பியவர். எப்போதுமே நீலச்சட்டை அணிந்திருப்பவர். யாரை பார்த்தாலும் ஜெய்பீம் என சொல்லி வரவேற்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் ஜெய்பீம் என்கிற முழக்கத்தை பெரிய அளவிலே மக்கள் மயப்படுத்தியதில் அவருடைய பங்கு மகத்தானதாகும். அவர் பாமகவில் சேர்ந்தாலும் அதன் பிறகும் கூட, மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் கூட அவர் நீலச்சட்டையை கழட்டியதில்லை. ஜெய்பீம் என்று சொல்லுவதை அவர் நிறுத்துவதில்லை. தலித் என்கிற அடையாளத்தை கைவிட்டதில்லை. தலித் என்கிற சொல்லும் ஜெய்பீம் என்கிற சொல்லும் தமிழ்நாட்டில் வெகுவான புழக்கத்திற்கு வந்தது என்று சொன்னால் அதற்கு மறைந்த தலித் எழில்மலை ஒரு முக்கியமான காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நான் நாளை உச்சிப்புத்தூரிலே பிரச்சாரத்தை தொடங்கிய போது அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தான் தொடங்கினேன். அப்போது அங்கிருந்து பெயர்கள் சொன்னார்கள், இந்த சிலையை நிறுவியது எழில்மலை அவர்கள் தான் என்று சொன்னார்கள். இப்போது அரக்கோணம் நகரத்திலே நின்று அரை மணி நேரம் நான் உரையாற்றினேன். அம்பேத்கர் சிலை அருகே நின்று உரையாற்றினேன். அந்த சிலையை நிறுவியதில் தலித் எழில்மலை அவர்களின் பங்கு மகத்தானது. இன்றைக்கு நாட்டூருக்கு அரக்கோணம் பகுதியில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் தழுவியதன் நினைவாக விஜயதசமி நாளின் போது சென்று வருவது வாடிக்கையாக இருக்கிறது. நாளுக்கு நாள் அது பெருகி வருகிறது. அரக்கோணம் கௌதமன் அவர்களே இந்த பகுதியிலிருந்து ஏராளமானவர்களை அழைத்து செல்கிறார் என்பதை நான் அறிவோம்.
பதவியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மலர் வெளியிடுவார்கள். அந்த மலருக்கு நான் வாழ்த்து செய்தி வழங்குவதும் வாடிக்கையானதுதான். இப்படி நாட்போருக்கு செல்லுகிற ஒரு மரபை உருவாக்கியதில் அதை தொடர்ந்து கட்டி காப்பதில் மறைந்த தலித் எழில்மலை அவர்களின் பங்கு மகத்தானது. அப்படிப்பட்ட அம்பேத்கரிய சிந்தனையாளரின் அரசியல் வாரிசாக தலித் மக்கள் முன்னணியை தலைமையேற்று வழிநடத்திய எழில் கரோலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி பெற்று வந்த காலத்தில் அந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவது நம்மை போன்றவர்களின் கடமை. நாம் தனியே இயக்கம் நடத்தி அதனால் என்ன சாதித்துவிடப் போகிறோம்? நாமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைந்து அந்த கட்சியை வலிமைப்படுத்துவோம் என்று தலித் எழில்மலை அவர்களின் அனுமதியோடு தலித் மக்கள் முன்னணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைத்தவர். இந்த கட்சியிலே இணைந்தவர், பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றவர், மாநாடுகளில் பேரணிகளில் பங்கேற்றவர். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலே இருந்து பணியாற்றி வரக்கூடியவர். இந்த முறை அவருக்கு அரக்கோணம் தொகுதியை போட்டியிடக்கூடிய வாய்ப்பை அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம். மொத்த படித்தவர், வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் வாதிடக்கூடியவர், பன்னாட்டு நீதிமன்றங்கள் அரபு நாடுகளில் சென்று வாதிடக்கூடியவர், வாதிட்டுக் கொண்டிருப்பவர். ஜப்பான் தமிழ்ச்சங்கத்தில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார். அங்கே வெளியிடக்கூடிய தமிழ் உதவியும் பொறுப்பாசிரியராக இருக்கிறார். ஆண்டுதோறும் ஜப்பானுக்கு சென்று தமிழ் மக்களின் உணர்வுகளை மதித்து அங்கே பொங்கல் பண்டிகைகளை கொண்டாடி வருபவர். இப்படி பல நாடுகள் சென்று பணியாற்றுகிற அனுபவம் அவருக்குண்டு. உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட பன்னாட்டு நீதிமன்றங்களில் வழக்காடிய அனுபவம் அவருக்குண்டு. தலித் எழில்மலை அவர்களை அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற தொண்டுள்ளம் அவருக்கு உண்டு. அந்த அடிப்படையில் ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளரை அரக்கோணம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் களமிறக்கியிருக்கிறோம். கடந்த 3 முறை தொடர்ந்து ஒருவருக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். அவர் 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். எத்தனை முறை சட்டமன்றத்தில் எழுந்து பேசினார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அண்மையிலே அவர் பேசியிருக்கிறார். ஒரு கட்சித் தலைவன் என்று கூட பார்க்காமல் அவன் இவன் என்று வேகவசனம் பேசியிருக்கிறார். 15 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்தவர் பெற்ற முதிர்ச்சி இதுதான், பண்பு இதுதான். திருமாவளவனை அவன் இவன் என்று பேசினால் தனக்கு வாக்கு கிடைக்கும், சாமி இந்துக்களின் வாக்கு கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார். அடங்குவது அத்துமீறு என்று திருமாவளவன் சொல்லுகிறான். இந்த முழக்கத்திற்கு உண்மையான பொருள் தெரிந்தால் அப்படி அவர் பேசியிருக்க வாய்ப்பில்லை. அடங்க மறி என்பது, அத்துமீறி என்பது உலகம் முழுவதும் பொருந்துகிற ஒரு பொதுவான முழக்கம். எங்கெல்லாம் யாரெல்லாம் அடக்கப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்கள் விடுதலை பெற வேண்டும், மீட்சி பெற வேண்டும், மீண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு விடுதலை முழக்கம். அது யாருக்கும் எதிரான முழக்கம் இல்லை. குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான முழக்கம் இல்லை. குறிப்பிட்ட மதங்களுக்கு எதிரான முழக்கம் இல்லை. ஆதிக்கத்திற்கு எதிரான முழக்கம், அடக்குமுறைகளுக்கு எதிரான முழக்கம், சுரண்டலுக்கு எதிரான முழக்கம், ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான முழக்கம். அது ஒரு புரட்சிகரமான முழக்கம். மணல் மாஃபியாக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. காசு பணத்தை வைத்து வாக்குகளை விலைக்கு வாங்கிவிடலாம், பிறகு 5 ஆண்டுகள் சொகுசாக வாழலாம் என்பதை தவிர அவர்களுக்கு வேறெந்த புரிதலும் இருக்கப் போவதில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உருவாக்கிய கட்சி, புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகளை உருவாக்கிய கட்சி, அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகளை இந்த மண்ணில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிற கட்சி, அரசமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்படுகிற புரட்சியாளர் அம்பேத்கரால் முன்மொழியப்பட்டிருக்கிற பன்மைத்துவம், புளூரலிசம், மதச்சார்பின்மை, செக்யூலரிசம், கூட்டாட்சி தத்துவம், பெடரலிசம் என்கிற இந்த கோட்பாடுகளை பாதுகாக்க போராடிக் கொண்டிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கோட்பாடுகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்ட கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அமைத்திருக்கிறது.
சீட்டுக்காக, பதவிக்காக, பரிசுக்காக பல்லிழித்து அதிமுக பக்கம் போகலாமா, நண்பர் விஜய் பக்கம் போகலாமா, பிஜேபி அழைத்தால் அங்கே போகலாமா என்று அலைவாயும் ஆசை திருமாவளவனுக்கு இல்லை. கொள்கை பிடித்திருக்கிறது, கோட்பாட்டு ஒழுங்கி இருக்கிறது, அம்பேத்கர் அரசியலில் பற்றுறுதி இருக்கிறது. அதனால்தான் சமூக நீதியை பாதுகாக்கிற சக்திகளோடு நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம். மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற திமுகவோடு, காங்கிரசோடு, இடதுசாரி அரசியல் கட்சிகளோடு, இஸ்லாமிய அமைப்புகளோடு உறவாடி கொண்டிருக்கிறோம், கூட்டணியில் தொடர்கிறோம். பாஜக நாம் பேசுகிற இந்த அரசியலை பேசுமா? பெரியாரை ஏற்றுக்கொள்ளுமா? அண்ணாவை ஏற்றுக்கொள்ளுமா? அம்பேத்கரின் இந்த மதசார்பின்மை கோட்பாட்டை அவர்கள் மதிக்கக்கூடியவர்களா? அரசமைப்பு சட்டத்தையே மதிக்கக்கூடியவர்களா? பாஜகவினுடைய உண்மையான எதிரியே அம்பேத்கர் தான். பாஜகவின் உண்மையான எதிரியே அரசமைப்பு சட்டம் தான். அந்த அரசமைப்பு சட்டத்தில் உள்ள உண்மையான உயிர் மூச்சான கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற கொள்கை பிடிப்புள்ளவர் இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி. அதனால்தான் செல்லும் இடமெல்லாம் ராஜீவ் காந்தி அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார். பார்த்திருப்பீர்கள், எம்பி பதவியேற்கும் போதே ஒரு கையிலே அரசமைப்பு சட்டத்தை வைத்துக் கொண்டு அம்பேத்கரை நெஞ்சில் ஏந்திக் கொண்டு பதவியேற்றவர் ராகுல் காந்தி. அம்பேத்கர் என்றால் தலித்துகள் மட்டும்தான் பேசுவார்கள், உயர்த்தி பிடிப்பார்கள் என்ற நிலை அந்த காலம் மாறி இந்தியாவின் மிக முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர், ஓராண்டு கால பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர், இந்திரா காந்தியின் பேரப்பிள்ளை ராகுல் காந்தி அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார் என்றால் அம்பேத்கரை அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி, RSS, சங்கரிவார் கும்பல் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று துடிக்கிறது. ஏனென்றால் அந்த சட்டம் தான் செக்யூலரிசத்தை பேசுகிறது, அந்த சட்டம் தான் பிரெட்டர்னிட்டி என்கிற சகோதரத்துவத்தை பேசுகிறது, அந்த சட்டம் தான் ஈக்வாலிட்டி என்கிற சமத்துவத்தை பேசுகிறது. அது பிஜேபிக்கு பொருந்தாது. ஒரு காலம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இஸ்லாமியர்களின் மீது வெறுப்பை உரைக்கிறார்கள். சகோதரத்துவத்திற்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பை உரைக்கிறார்கள், பரப்புகிறார்கள். முஸ்லீம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேண்டாம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிற கட்சி பிஜேபி கட்சி. மதவாத அரசியலை பரப்புகிற கட்சி. அந்த கட்சியை தோளில் தூக்கிக் கொண்டு நீதி ரீதியாக வருகிறவர்கள் தான் அதிமுக காரர்கள். இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் போய் முடியும். இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் போய் முடியும். தப்பித்தவரை எடப்பாடி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் கூட பிஜேபி காரன் விட்டு வைக்க மாட்டான். 2 மாத காலத்திற்குள் ஆட்டத்தை கலைத்து புது ஆட்டம் ஆடுவான். எடப்பாடியை தூக்கி எறிந்துவிட்டு எச் ராஜாவையோ, அண்ணாமலையோ, தமிழிசையோ அல்லது நயினார் நாகேந்திரனையோ அந்த இடத்தில் உட்கார வைப்பார்கள். இதுதான் நடக்கும். மோசமான அரசியலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள். இந்தியாவில் பல மாநிலங்களில் அப்படித்தான் கூட்டணி கட்சிகளை வீழ்த்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சக்திகளை தூக்கி வருகிற ஒரு கட்சிதான் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. அவருடைய சின்னம் இங்கே இரட்டையிலை போட்டியிடுகிறது. அது அதிமுகவின் சின்னம் இல்லை, பாஜகவின் இன்னொரு சின்னம், பிஜேபியின் இன்னொரு சின்னம். அது அந்த சின்னத்திற்காக ஓட்டு போட போகிறீர்கள். 3 முறை தொடர்ந்து போட்டீர்களே, மீண்டும் அந்த சின்னத்திற்கு ஓட்டு போட போகிறீர்கள். ஒரு நாள் கூட உங்கள் பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் பேசாதவர்களுக்காக மீண்டும் ஓட்டு போட போகிறீர்கள். எண்ணி பார்க்க வேண்டுகிறே. ஆகவே மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்காகவே, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவே ஒரு கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு வந்திருக்கிற வேட்பாளர் வழக்கறிஞர். எனவே திமுக அரசின் சாதனைகள் தொடர, அதாவது மகளிர் விடியல் பயணம் தொடர, மகளிருக்கான உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்ந்திட, நாள் முதல்வன் திட்டம் தொடர்ந்திட, புதுமை பெண் திட்டம் தொடர்ந்திட,
தமிழ் புதல்வன் திட்டம் தொடர்ந்திட, காலை சிற்றுண்டு திட்டம் தொடர்ந்திட அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர்ந்திட வேண்டும். அவருடைய ஆட்சி தொடர்ந்தால் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்க ஆணையிட்டிருக்கிறார், வாக்குறுதி அளித்திருக்கிறார். விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் விரும்பிய கடையில் வாங்கிக் கொள்ளலாம். பெண்களை எம்பவர் செய்யக்கூடிய ஒரு திட்டம். அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா? ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா? திமுக அரசின் சாதனைகள் தொடர வேண்டுமா வேண்டாமா? அப்படி என்றால் அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற விடுதலை சிறுத்தைகளின் துணைப்பொதுச் செயலாளர் தலித் வீழ்மலை அவர்களின் அரசியல் கருத்தியல் வாரிசு வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆலை அணிவிப்பு சிறப்பு செய்த பேரர்களுக்கு நன்றி. ஆலை பெற்ற பேரர்களுக்கு நன்றி. எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய பெருமூச்சு பேரர்களுக்கு தம்பி கௌரவன் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. கௌரவன் நீட்டி போடுப்பா. ஹலோ டிரைவர், நீட்டி போடுங்க. காரு கிட்ட வராது. கிட்ட வா, கிட்ட 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 வா. ஏய் இராடே, ஆஃப் பண்ணா கிட்டனடா, ஆஃப் பண்ணா. கரெக்டா மாட லைட்ல போய் நிக்கிறியா? வண்டி ஆஃப் பண்ணலாம். உதறுதா? உதறுது. வண்டி நிறுத்தினானா? எங்கேயோ பார்த்து எங்கேயோ இருக்குப்பா. பேசிக்கலாம் கேட்டா ட்ரெயின் தானே கட்டாடலாம். இவன் நம்மளை கீழே இறக்கலாம், கீழே இறக்கலாம். இவன் எதுக்கு உள்ள வந்தான்னு எப்படி வந்தது தெரியல.